வணக்கம். குடிநீர் மணி திட்டம், வாட்டர் பில் ஸ்கீம் என்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தின் சார்பாக சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் ஆரோக்கியமாக குடிநீர் அருந்தி ஆரோக்கியமான முறையில் உடலை பராமரிப்பதற்காக இந்த ஒரு திட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது பள்ளி மாணவர்கள் தேவையான குடிநீரை அருந்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் முன்னெடுத்திருக்காங்க. இந்த திட்டம் கடந்த ஆண்டு லாஸ்ட் இயரே கேரளா கவர்மெண்ட்டு இந்த வாட்டர் பில் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது இந்த 2025 ஜூன் 28 இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் இது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இந்த திட்டம் பின்பற்ற சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஒரு நாளைக்கு 3 முறை இந்த வாட்டர் பில் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இந்த வாட்டர் பில் ரிங் அடிக்கப்படும். பள்ளிக்கூடங்களில் பொதுவாக உணவு இடைவேளை மற்றும் மதிய சிறுநீர் இடைவேளை என்ற போது பில் இந்த மணி அடிக்கப்படும். இப்போது ஒரு நாளைக்கு 3 முறை வாட்டர் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் அடிப்பாங்க. அந்த மணி எழுப்பப்படும். அந்த நேரத்தில் வகுப்பறையில் இருக்கும் மாணவர்கள் கட்டாயம் தண்ணீர் அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நாளைக்கு 3 முறை அந்த சத்தம் பெல் ரிங் எழுப்பப்படும். காலை 11 மணி மற்றும் மதியம் 1 மணி மற்றும் மதியம் 3 மணி இந்த ஒரு 3 முறை இந்த ஸ்பெஷல் வாட்டர் பில் ரிங் ஆகும். அப்போ மாணவர்கள் இந்த தண்ணீர் அருந்தலாம். இது நார்மலாக இந்த லஞ்சு பிரேக் மற்றும் நம்ம சிறுநீர் இடைவெளி அதுக்கு ஒலிக்கப்படும் சவுண்ட் அந்த ரிங்கை பில் விட இது டிஃப்ரெண்ட்டான சவுண்டில் இந்த வாட்டர் பில் சவுண்டு எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் தங்களோட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 11 மணி 1 மணி 3 மணின்னு ஒரு நாளைக்கு 3 முறை வாட்டர் பில் அப்படின்னு சொல்லி புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது அந்த பில் அடிக்கப்பட்டதுலேருந்து 2 to 3 நிமிடங்கள் மாணவர்கள் தண்ணீர் வகுப்பறையிலே அருந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது இன்சைடு கிளாஸ் ரூமில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸில் இருந்தே தான் பண்ணணும். அந்த நேரத்தில் வெளியில் தண்ணி குடிக்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. இன்சைட் கிளாஸில் இந்த தண்ணியை இந்த வாட்டர் பில் சிஸ்டம் அந்த பீரியடில் அந்த 2 to 3 நிமிஷத்தில் குடிச்சிக்கணும். வெளியே போக அனுமதி இல்லை. மற்றும் ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போதிய அளவில் உடம்பில் நீர் சத்து இல்லாதனால மாணவர்கள் வளரிளம் பருவத்தினர் இருக்கிற மற்றும் அது கீழே இருக்கிற மாணவர்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. திடீர் மயக்கம், திடீர் பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்னு ஏற்படுது. இதெல்லாம் குறைப்பதற்காக மாணவர்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் விழிப்புடன் இருப்பதற்காக அதிகப்படியான நீரை சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ள ஒரு நாளைக்கு இவ்வளவு லிட்டர் என்ற ஒரு தண்ணி குடிப்பதை நோக்கமாக வைத்து இந்த ஒரு திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் முன்னெடுத்துள்ளது. கேரளா கடந்த ஆண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதால் அதிலிருந்து பின்பற்றி சில அம்சங்களையும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை இதில் செயல்படுத்தியுள்ளது. ஸோ இதன் வழியாக இனி ஒவ்வொரு நாளும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3 முறை ஒரு நாளைக்கு வாட்டர் பில் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு மாணவர்கள் தண்ணீர் அறிந்த 2 to 3 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். திட்டம் 2025 கடந்த ஜூன் 28 நடைமுறைக்கு வந்துள்ளது.